Taste the Daily. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் செங்கை கிழக்கு மாவட்ட அவைத்தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் தலைமையில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம், மாவட்ட அம்மப்பேரவை செயலாளர் பக்தவச்சலம், ஒன்றிய கழக செயலாளர்கள் விஜயரங்கன், மாமல்லபுரம் ராகவன், செல்வம், வேலு, குமரவேல், சுரேஷ், கார்த்திகேயன், விவேகானந்தன், திருக்கழுக்குன்றம் பேரூர் செயலாளர் தினேஷ், மாமல்லபுரம் பேரூர் செயலாளர் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தெற்கு ஒன்றியத்தில் வெண்டையம்பட்டி, புதுக்குடி ஊராட்சிக்குட்பட்ட ராயமுண்டாம்பட்டி, சுரக்குடிப்பட்டி, கீழ திருவிழாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான M. ரத்னசாமி கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் அதிமுக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காட்பாடி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் குமரகுண்டா ஊராட்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீசைலம் தலைமையிலும், காட்பாடி மத்திய கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வள்ளிமலையில் மத்திய ஒன்றிய செயலாளர் சின்னத்துரை தலைமையிலும் கூட்டம் நடைபெற்றது. இதேபோன்று திருவலம் பேரூராட்சியிலும் பேரூராட்சி கழக செயலாளர் ஜெயராமன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டங்களில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சேவூர் S. ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கழக அமைப்பு செயலாளர் சேவூர் ராமச்சந்திரன் பேசும்போது, கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பெண்களுக்காக தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட மகத்தான திட்டங்கள், மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி உள்ளிட்ட நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூற வேண்டும் என்றார். 2026 கழக ஆட்சி அமைய அனைவரும் பாடுபட வேண்டும் என பேசினார். இந்த கூட்டங்களில் மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் ராகேஷ், சுந்தர்ராஜ், ரஞ்சித்குமார், பொன்னுரங்கம், VPM குமார், கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் திருமால், முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் ஆனந்தன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராஜேந்திரன், ஒன்றிய குழு உறுப்பினர் மோகன், முன்னாள் பேரூராட்சி கழக செயலாளர் பாஸ்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகளிருக்காக தாலிக்கு தங்க திட்டம் கொடுத்தார்கள், அதை தற்போது நிறுத்தி வைத்தார்கள். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார்கள், அது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு 14 வகையான உபகரணங்கள் கொடுத்தார்கள், அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அம்மா கிளினிக்கு திறந்தார்கள் என எடப்பாடியார் அவர்கள், அது தற்போது நினைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பொதுமக்களிடம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் KC கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி யாரை கை காட்டுகிறாரோ அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவர் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், மாவட்ட பொருளாளர் நைனா கண்ணு, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் துரை, மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா, ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன், வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். 2026 எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்றை உருவாக்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கான முழு முயற்சிகளை இன்று முதலே நீங்கள் தொடங்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே பல்வேறு சிறப்பான திட்டங்களை தமிழகத்திலே நிறைவேற்றினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டம், தன்னிறைவு திட்டம், இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்று வரை தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் விளாப்பாக்கம் பேரூராட்சி அதிமுக சார்பாக கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பேரூராட்சி கழக அவைத்தலைவர் K. ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேரூராட்சி கழக செயலாளர் ராமசேகர் வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் N. சுப்பிரமணி மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இதில் மாவட்ட, நகர, ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். வணிகராக இருந்தால் அது எந்த கட்சியாவது
அது போல ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்தி தருவார்கள். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக எடுத்தீங்கன்னா குடும்ப அரசு. திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றியம் வேட்டவளம் பேரூராட்சியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கீழ்பெண்ணாத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாஷ்யம், வேட்டவளம் பேரூராட்சி செயலாளர் செல்வமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ். ராமச்சந்திரன் மற்றும் ப. மோகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் மாவட்ட செயலாளரும் அம்மா பேரவை செயலாளருமான ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், கண்ணன், சுரேஷ்குமார், நகர செயலாளர் செல்வம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன், நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டால் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை கூட்டணி இல்லாமலேயே முதலமைச்சராக்க முடியும் என தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ப. மோகன், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். சில தகவல்களை நாம் முன்னெடுத்துக் கொண்டால், நாம் சரியாக திட்டமிட்டால், சரியாக முயற்சி செய்தால் கூட்டணி இல்லாமலே கூட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக உருவாக்க முடியும் என்கிறார்கள். எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் தந்தோம், திமுக ஆட்சியில் நிறுத்திவிட்டார்கள். லேப்டாப் தந்தோம், அதை நிறுத்திவிட்டார்கள். திமுக பால் விலையை குறைப்போம் என்றார்கள், குறைக்கவில்லை. இடங்களை விற்பதோ வாங்குவதோ இருந்தால் கூட பத்திரத்தினுடைய பதிவு கட்டணம் 3 மடங்கு